அவதான் வரலன்னு சொல்றாள். ஏங்க அவன் வரலன்னு சொன்னா விட்டு போக சொல்றீங்களா? ஆமா. அப்ப நீங்களே வச்சுக்கிறேன்றீங்க. சரி, எல்லாரும் எங்கே வெளியே இருங்க. குழந்தையோட அம்மா மட்டும் வாங்க. சரி, ஓகே. இப்போ அப்படி நீ மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க. இனிமே நான் மாத்தி பேச மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என் குழந்தைய நான் விட்டு கொடுக்கறதா இல்ல. உன்னை நம்பி இந்த குழந்தைய கொடுத்தா நீ என்ன பண்ணுவியோ ஓ லட்சணம் எனக்கு தெரியாது. சரி, நான் சரியா வளர்க்க மாட்டேன். நீங்க எதுக்கு இருக்கீங்க? அப்பா அப்பான்னு உரிமையா பேசுறீங்கல்ல. இப்ப காட்டுங்க உங்க அப்பா பாசத்தை. புள்ளைய தூக்கி கொடுத்துட்டு சொகுசா இருக்கலாம்னு நினைச்சீங்களா? நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்ப்போம். சரிங்க, எல்லாத்தையும் விடுங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. என் புள்ள ஏன் கூட தாங்க இருக்கணும். அவங்க பாவம் வைஜெயந்தி. நம்ம குழந்தைய பிரிஞ்சு அவங்களால இருக்க முடியாது. என்னங்க பேசுறீங்க நீங்க? பெத்த அம்மா நான் ஃபீல் பண்றத பத்தி கவலையே பட மாட்டேங்கிறீங்க. அவங்க ஏதோ 6 மாசம் வச்சிருந்தாங்கன்னு அவங்க மேல இப்படி உருகுறீங்க. வைஜெயந்தி, இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாதடி. இல்லாதவங்களுக்கு தாண்டி குழந்தையோட அருமை தெரியும். நீ ஏண்டி இப்படி கல்மனசா இருக்க? நீ பழிவாங்குற இடத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க. பாவம் வைஜெயந்தி அவங்க. நீங்க என்ன சென்டிமெண்டா பேசினாலும் ஏன் மனசு மாறாதுங்க. நான் என்ன சட்டப்படியாவா என் புள்ளைய தத்து கொடுத்தேன்? இல்லையே. நினைச்சேன்டி. அன்னைக்கு அந்த சுரேஷ் கரெக்டா தான் சொன்னான். அவன் திருடன் தான், பிராடு தான். எனக்கு அவனை பிடிக்காதுதான். ஆனா இந்த விஷயத்துல அவனுக்கு தெரிஞ்ச நியாயம் கூட உனக்கு தெரியலையே. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இனிமே இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா நாம இருப்போம். நாம பாத்துப்போம். இல்ல உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆனா இனிமே என் புள்ள கண்டவங்க கிட்ட வளராது. பாக்குறேன்டி. இந்த குழந்தைய நீ என்ன லட்சணத்துல வளர்க்கற நான் பாக்குறேன். என்னால குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட நல்லாவே வளர்ப்பேன். உங்க குடும்பத்துல பிள்ளை வளர்க்கற லட்சணம் தெரியாது எனக்கு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்னமோ குடும்பப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. ஏய், பேச்ச குறடி. இது மீனாட்சி. குழந்தை அழுது. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். மீனாட்சி, 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 மீனாட்சி வேண்டாம், இங்கே இரு. என்னங்க நீங்க? குழந்தை அழுதுட்டு இருக்கு. வேண்டாமா, நான் சொல்றத கேளு. வா. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன்ல. மீனாட்சி, பேசாம இரு. இவங்க பேசாதீங்க. என் அப்பாவை பத்தி பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க அப்பா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வா மீனாட்சி. குழந்தை அழறாங்க. முதல்ல வெளியே போங்க. தம்பி, தம்பி, குழந்தை வைஜெயந்தி, அவகிட்ட எதுக்குக்கா குழந்தைய தூக்கி கொடுத்தீங்க? அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னமா பேசுற நீ? பெத்தவ குழந்தைய கேட்கும்போது என்ன பண்ண முடியும்? யார் மாமா பெத்தவங்க? குழந்தைய தூக்கி வீசிட்டு போறவ அவளும் பெத்தவளா? இப்ப வந்து உரிமை கொண்டாடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஏங்க,
நீங்க தானே குழந்தைய பெத்தவரு. அன்னைக்கு நீங்க தானே மனப்பூர்வமா அண்ணா அன்னைக்கிட்ட குழந்தை தூக்கி கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம அப்பா அம்மாவே நீங்க தானே வர சொன்னீங்க. இப்ப எதுவுமே பேசாம இருந்தா என்னங்க அர்த்தம்? என் புருஷன் கெட்டவர் தான், ஆனா தைரியமானவர். நீங்க நல்லவரா இருந்து என்னங்க பிரயோஜனம்? இப்படி கோழையால இருக்கீங்க. எஸ், சபாஸ் சபாஸ் சபாஸ். பா, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உன் புருஷன் தைரியமானவன் சொல்லிட்டு இல்ல, எனக்கு அது ஒரு ரொம்ப சந்தோஷம் தான். அப்பா, என்னங்க யோசிக்கிறீங்க? ஏடா வளர்மதி கூடயே போனவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, என்னோட முக்கியமான பொருள் ஒன்று விட்டுட்டு போயிட்டேன். அது எடுத்துட்டு போலான்னு வந்தேங்க. உனக்கு வேண்டிய பொருளா? அது எங்கடா எங்க இருக்கு? ஏங்க, ஒரு உயிருங்க, உயிர் தான் என் உயிர், என் பொண்டாட்டி கவிதா. இவ்வளவுதான் நான் கூட்டு போலான்னு வந்தேன். கவிதா, போலாம். எங்க? ஏய், ஏன் இப்படி கேக்குற? ராம இருக்கிற இடம் தாண்டி சீதைக்கு அயோத்தி. அது ராமனுக்கு. ஏன் இந்த மாமனுக்கு இருக்க கூடாதா? ஏண்டே, என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன் ராமன் தான் கல்யாணம் பண்ணுமா? ஏன் நாங்களே ராமனா இருக்க கூடாதா? கிளம்புடி, வா போலாம். நான் வரல. இது வரலையா? கிளம்புடிங்கற. தம்பி, எதுக்கு வற்புறுத்துறீங்க? அவதான் வரலன்னு சொல்றாள். ஏங்க, அவன் வரலன்னு சொன்னா விட்டு போக சொல்றீங்களா? ஆமா. அப்ப நீங்களே வச்சுக்கிறீங்க. என்ன பண்ற நீ? நிறுத்துங்க, நிறுத்துங்க முதல்ல. பைத்தியக்கார மாதிரி ஆளு முகரட்டையும் பாரு. ஏய், கொன்றுவேன். ஏய், என்ன குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் குழந்தை எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீங்க ஒண்ணு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இல்ல வைஜெயந்தி, என்ன டேப்லெட் கொடுக்கணும் என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ பாட்டுக்கு குழந்தை தெரியும் சொல்றேன்ல, போதுமா? இல்ல குழந்தைக்கு என்ன கையெடுங்க. அக்கா, கையெடுங்கன்னு சொல்றேன்ல, போதும். மீனாட்சி, சரி விடுமா. மீனாட்சி சொன்ன கேளு, அவ பார்த்து பாடி. நீ வா. அக்கா, அக்கா மீனாட்சி, இந்த பாரு, அவ பார்த்து பாரு சொல்றேன். நீ வா, நீ வா, உள்ள ரெஸ்ட் எடு. வா, நீ வா. அக்கா, இங்க வா, நான் சொல்றது கேளு. இல்ல அக்கா வாங்கக்கா. அக்கா வாங்கக்கா. இல்ல வா. இங்க ஒரு புது பிரச்சனை அப்படியே உட்கார்ந்துருக்கும் போல் இருக்கே. இத உடனே வளர்மதிட்டு சொல்லணுமே. நம்ம பெரிய சகி அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல வளர்மதி சொல்லிட்டு வந்துரும். அழாதடா. ஏன்டா இப்படி அழற? ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, என்னடா வேணும் உனக்கு? என்ன வேணும்? ஐயோ, அழாத. ஐயோ கடவுளே, எங்க போயிட்டாரு தெரியல. எதுக்கு அழறை பண்ணி? இங்க பாரு, இங்க பாருடா, நான் தானே ஒரு அம்மா. என்கிட்ட மட்டும் ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, இங்க பாரு, இங்க பாரு. சரி, கத்தாத கத்தாத. ஐயோ, என்ன டார்ச்சர் பண்ணாதடா ப்ளீஸ் டா. ஏன்க்கா குழந்தை அழுதுட்டு இருக்கான்? வேண்டுதல் பெரிய இவ. உன் வேலையை பார்த்துட்டு போ. அதுக்கு இல்லக்கா, குழந்தை அழுகுறானே, நான் வேணா பால் காய்ச்சி கொண்டு வரட்டுமா? அது எனக்கு தெரியாதா? ஏன் குழந்தை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. பெருசா பேச வந்துட்டான் பெரிய இவ. கத்தாதடா, அமைதியா இரு. ஐயோ டேய், அழாதடா. சரி 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 சரி, என்ன என்ன வேணும்? ஐயோ, ஏன் இப்படி அழுதுட்டே இருக்க? ஏன் தான் டென்ஷன் பண்றியோ தெரியல. எங்க இருக்கு? இரு இரு. அழுகாத இரு. கத்தாதடா. இரு இரு, கத்தாத. என்ன குழந்தை அழுதுட்டே இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்காவ? ஆமாக்கா, வேணு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கான். பால் காய்ச்சி கொண்டு வருவான்னு கேட்டதுக்கு வழக்கம் போல வைஜெயந்தி என்கிட்ட கோவமா பேசிட்டு போறாங்க. சொல்றல்ல, கேட்க மாட்டியா? ஐயோ, அழாத. உனக்காக தானே பால் காய்ச்சிட்டு இருக்கேன்.
ஐயோ சும்மா இருக்க மாட்டியா? ஐயோ வாயை மூட மாட்டியா? உன்னோட பெரிய தொல்லைடா. உனக்கு தானே பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அமைதியா இருடா, டார்ச்சர் பண்ணாத. சும்மா இருடா. எப்பதான் அழுகி நிறுத்துவானோ? வைஜெயந்தி, குழந்தை எதுக்கு கோச்சிக்கிட்டு இருக்க? அவன் பாவம் பசியில அழுதுகிட்டு இருப்பான். எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. உங்க வேலையை போய் பாருங்க. ஏய் இது சும்மா. பாரு, நீ போய் குழந்தைய வச்சுக்கோ, நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். வேணாம், அதெல்லாம் தேவையில்லை. நானே பாத்துக்கிறேன். குடுங்க அத. ஏய் சொல்றேன்ல, இப்ப போய் இப்படி பண்ற? ஐயோ நேர் சும்மா அரே. ஒரே அடியும் உயிர் எடுத்துக்கிட்டே இருக்க. இந்த பாரு, சொன்னா கேளு. நீ பேசிட்டே இருந்தா ஒன்னும் ஆக போறது இல்ல. நீ போ, நான் சொல்றத கேளு. போ வைஜெயந்தி, அழுதுட்டு இருக்கான் பாரு, போ. டேய் சும்மா இருடா, அழாத. ஐயோ டேய் சொல்றத கேளுடா. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? இரு 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 இருமா இருமா. பால் இப்ப வந்துருமா? பால் காய்ச்சிட்டு இருக்காங்கம்மா, இப்ப வந்துரும். சரி சரி சரி. ஐயோ கடவுளே. இருமா 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 இருமா. பால் எடுத்துட்டு வராங்க, சரியா? ஓ கவிதா, கவிதா. அக்கா இதை வந்துட்டேன். என்னக்கா? இதை வைஜெயந்தி கிட்ட கொடுத்துரு, குழந்தை கொடுக்க சொல்லு. ஏன்னா நான் கொடுத்தா ஏதாவது சொல்லுவா. சீக்கிரம் கொண்டு கொடுப்போம். சரிக்கா. அப்பப்பப்பா. அக்கா இந்தா இந்தா குடி குடி, பால் குடி. காய் எதுவுமே இல்லையே, இப்ப என்ன சமைக்கிறது? கவிதா, கவிதா. இதோ வந்துட்டேன்க்கா. சீக்கிரம் வா. இதோ வந்துட்டேன். நம்ம வீட்ல காய்கறி எதுவுமே இல்ல, நீ போய் வாங்கிட்டு வா. இந்தா சரிக்கா. பணம். சீக்கிரம் வா. ஓகேக்கா. ஐயோ என்னாச்சு வைஜெயந்தி? என்னாச்சு? அக்கா வேணும் வேணும் வேணும். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சா? எல்லாம் உன்னாலதான் வந்தது. நீ பாதை கொடுத்ததால என் குழந்தை எப்படி ஆயிடுச்சு? பதட்டப்படாத, என்ன ஆச்சு பார்க்கலாம். குழந்தை கூட உன் மேல எனக்கு டவுட் தான். நான் என்ன? நீதான் என் குழந்தையை கொன்னுட்ட. என்ன ஆச்சு வைஜெயந்தி? வேணும் வேணும். குழந்தையை கூட குழந்தையை கூட வைஜெயந்தி, குழந்தையை காட்டு. ஒண்ணும் ஆகாது என்னாச்சு? வைஜெயந்தி. என்னாச்சு? உன் பொண்டாட்டி பாலை கொடுத்ததால
எதுக்காக என் குழந்தை இப்படி ஆயிடுச்சு? பேச நேரம் இல்லம்மா, குழந்தை குடிங்க. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டி போலாம். வைஜெயந்தி வா, சொன்னா கேளு வா. கண்ணு முடிச்சு பாரு வேணும். டாக்டர் கிட்ட கூட்டி போலாம் வா. சீக்கிரம் வா. வா கூட்டி வா. உனக்கு என்னடாச்சு? ஐயோ ஐயோ காலையில நல்லதா இருந்தா திடீர்னு வாந்தி எடுத்து மயக்க போட்டுட்டாங்க. நேரம் இல்லம்மா, நீ போய் ஆட்டோ பிடி, ஹாஸ்பிடல் போலாம். நல்ல வேலை ஐயோ இல்லக்கா ஹாஸ்பிடல் போங்கக்கா. சண்டை போடுற நேரமா இது, கிளம்பு. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு நீங்க யாரு வரது? என்ன என்ன பேசிக்கிட்டு வா. சீக்கிரமா மீனாட்சி. முதல்ல ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு போ. பொறுமையா சொல்லுங்க, குழந்தைக்கு என்னாச்சு? ஐயோ டாக்டர், நிறைய வாந்தி எடுத்தான் டாக்டர், அதோட மயக்கமாயிட்டான். என்னன்னு பாருங்க டாக்டர். சாப்பிட என்ன கொடுத்தீங்க? பால் தான் கொடுத்தோம். என்னன்னு தெரியல, மறுபடியும் வாந்தி எடுத்துட்டே இருந்தான். என்னன்னு பாருங்க பொறுங்க கொஞ்சம். பொறுங்க, பதட்டப்படாதீங்க, பொறுங்க. நர்ஸ், அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. பி குயிக். குழந்தை கொடுங்க. சீக்கிரம் போங்க. சரி, எல்லாரும் எங்கேயும் வெளியே இருங்க. குழந்தையோட அம்மா மட்டும் வாங்க. சரி ஓகே, இப்போ அப்படி ஐயோ ஐயோ அண்ணி, தயவு செஞ்சு அழுவாதீங்க அண்ணி. அண்ணா சொல்லுங்க அண்ணி. எனக்கு பயமா இருக்குங்க. குழந்தைக்கு ஏதாவது நான் இருக்குமோ? மீனாட்சி, ஒன்னும் ஆகாது மீனாட்சி, நீ பதட்டப்படாம இரு. வேணுக்கு ஒன்னும் ஆகாது. இப்படியும் ஒண்ணு ஆகாம இருக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பால் தானங்களை கொடுத்தேன், வேற என்னங்க கொடுத்தேன்? எங்க குழந்தை வாந்தி எடுத்தானே, அவனுக்கு ஒண்ணு பெருசா இருக்காது இல்லைங்க. இதுக்கு தானே அவகிட்ட சொன்னேன், படிச்சு சொன்னேன், குழந்தை என்கிட்ட இருந்து கூட்டிட்டு போகாதன்னு. அவ வேணும் தானே இழுத்துட்டு போனா. இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா குழந்தைக்கு? ஐயோ, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. குழந்தைக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இரு. குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது. ஏதோ சின்ன அலர்ஜியா இருக்கும், மற்றபடி எதுவும் இருக்காதும்மா. அலர்ஜிக்கு ஏங்க நம்மள எல்லாம் வெளியில இருக்க சொல்லிட்டு குழந்தைய உள்ள தூக்கிட்டு போறாங்க? அவனுக்கு ஒன்னும் ஆகாது, நான் சொல்றேன் இல்ல. அண்ணே, நீ அழாம இரு. இல்லங்க, எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு. பசி தாங்க மாட்டாங்க. நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தை, பாலை கொடுத்தேங்க, அதுல போய் அவ்வளவு வாந்தி எடுத்து மயக்க போட்டு விழுந்துருச்சேங்க. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க நீ, அவனுக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இருங்க நீ. எங்க அவ ஏதாவது மருந்து மாத்திரையை மாத்தி கொடுத்திருப்பாளாங்க, அதனால குழந்தை ஏதாவது வாந்தி எடுத்திருக்குமா? நான் சொன்னேங்க அவகிட்ட, எது குடுக்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டு குடுன்னு சொன்னேன். அவ குழந்தைன்னு சொல்லி தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டா. இப்ப பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் பாருங்க அவன். எங்க அண்ணே சொல். ஒன்னும் தெரியலங்க. ஒன்னும் ஆகாதுமா,
ஒன்றும் ஆகாது. இல்லைங்க, பயமா இருக்கு. அண்ணி, அவனுக்கு ஒண்ணும் ஒண்ணும் ஆகாது அண்ணி. ஆகக்கூடாது. ஏதோ வந்துட்டா என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நல்லா இருக்கானா பாக்கலாமா? நானே புரிய வச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து நீ என்ன தெரியும்? வைஜெயந்தி ஏதோ குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களா? எனக்கு பயமா இருக்கு. என்னை எழுப்பி வெளியே அனுப்பிட்டாங்க. ட்ரீட்மெண்டா? நீ என்னன்னு சொன்னா? அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க? என்னன்னு கேட்டியா? நான் என்ன டாக்டரா? என்கிட்ட வந்து கேக்குறேன். ஏய், என்ன பேசுற வைஜெயந்தி? இங்க பாரு, குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க எல்லாரையும் உயிரோட விட மாட்டேன். உயிரோட விட மாட்டேன். என்னென்ன பேசுற? ஏய், ஏய், போன கூட. வைஜெயந்தி, என்னங்க இப்படி பேசுறா அவ? குழந்தைக்கு என்ன ஆச்சு? மீனாட்சி, பொறுமையா இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ பொறுமையா இரு. அவ என்னங்க பேசுறாங்க? கொஞ்சம் பொறுமையா இருமா.